Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. இறைமகன் இயேசுபிரானுக்கு முன் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் தெரியுமா? மிக மோசமான அந்த தண்டனை எப்படி நடைமுறைக்கு வந்தது? உலகெங்கும் எப்படி பரவியது? சிலுவையில் அறைதல் வரலாற்றை செய்தியாளர் விக்ரம் ரவிசங்கரின் விசாரணை வழியே அறிந்து கொள்வோம். இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டவர்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த கொடூரமான தண்டனை அவர் பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால இருந்தே நடைமுறையில் இருக்கிறது தெரியுமா? சில நிமிடங்கள் என்னோட இணைஞ்சிருங்க, தெரிஞ்சுக்கலாம். பழங்காலத்துல மரண தண்டனையை நிறைவேற்ற பயன்படுத்தப்பட்ட வழிகளிலேயே கொடூரமானதா கருதப்பட்ட ஒண்ணுதான் சிலுவையில் அறைதல். கொடூரமான முறை மட்டுமில்ல, பார்வையாளர்கள் மத்தியில ஒருவித அச்சத்தை விதைக்கிற செயலாகவும் இருந்திருக்கு. ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட எல்லாருமே உடனே இறந்து போறதில்லை. இந்த சிலுவையில் அறைதல் முதல்ல அசீரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் காலத்துல உருவானதா இருக்கலாம்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க. அந்த இரு பெரும் நாகரிகங்கள் தான் இப்போ மத்திய கிழக்கு பகுதியா இருக்கு. அசீரியர்களின் அரண்மனை அலங்காரங்கள்ல சிலுவை அறைதல் பற்றிய குறிப்புகள் இருக்காம். போர் மற்றும் ஆக்கிரமிப்புகளை காட்சிப்படுத்துற ஓவியங்கள்ல சிறைபிடிக்கப்பட்ட நபர்கள் கொல்லப்படுறது சிலுவையில் அறைகிறத ஒத்ததா இருக்குன்னு சொல்றாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டுல சிலுவையில் அறைதல் பாரசீகர்களாலையும் கடைபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. கிமு 4ஆம் நூற்றாண்டுல மன்னர் அலெக்சாண்டர் தான் இந்த தண்டனையை மத்திய தரைக்கடல் பகுதியின் கிழக்கு நாடுகளுக்கு கொண்டு போயிருக்கார். அப்போ வேறு பெயர்ல இருந்த இப்ப இருக்கிற லெபனான் பகுதியை அலெக்சாண்டர் முற்றுகையிட்டதாகவும் அங்கிருந்த 2000 பேரை சிலுவையில் அறைந்ததாகவும் வரலாற்று ஆய்வு கட்டுரைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் வழி வந்தவங்க இந்த தண்டனையை எகிப்து, சிரியா, அப்புறம் வடக்கு ஆப்பிரிக்க நகரங்கள் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோமானியர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் சிலுவையில் அறைகிறத கடைபிடிச்சிருக்காங்க. ஆனா கிபி 9ஆம் ஆண்டுல நடந்த ஒரு போருக்கு பிறகு ஜெர்மானிய ஜெனரல் ஒருத்தர் ரோமானிய சிப்பாய்களையே சிலுவையில் அறைய உத்தரவிட்டிருக்காரு. கிபி 60ஆம் ஆண்டுலையும் பிரிட்டன் பழங்குடியின ராணி ஒருத்தர் ஒரு பெரும் கலவரத்துக்கு தலைமை தாங்கி ரோமானியர்களுக்கு எதிராக படையெடுத்து போயிருக்காங்க. அந்த சமயத்திலையும் பல படை வீரர்கள் சிலுவையில் அறையப்பட்டதா வரலாற்று தகவல்கள் இருக்கு. இஸ்ரேல்ல கூட இந்த வகையான தண்டனை ரோமானியர்களின் வருகைக்கு முன்னாலிருந்தே இருந்ததுன்னு முதல் நூற்றாண்டின் யூத வரலாற்று ஆசிரியர் பிளேவியஸ் ஜோசபஸ் சொல்லியிருக்காரு. கிமு 103 இருந்து கிமு 76 வரைக்கும் யூதர்களை ஆட்சி செஞ்ச அலெக்சாண்டர் ஜென்னாயஸ் என்ற மன்னன் கிமு 88ஆம் ஆண்டு வாக்குல ஒரே நேரத்தில் 800 பேரை சிலுவையில் அறைகிறதுக்கு உத்தரவிட்டதா பிளேவியஸ் ஜோசபஸ் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா ரோமானியர்கள் தான் இந்த முறை தண்டனைக்கு வெவ்வேறு விதமான சிலுவைகளை உருவாக்கியிருக்காங்க. அவங்க தான் பல சமயங்கள்ல டீ வடிவிலான சிலுவையை பயன்படுத்தியிருக்காங்க. தண்டனை வழங்கப்படுற இடம் வரைக்கும் அந்த சிலுவையை தண்டனை பெற போறவங்களே சுமந்துட்டு போற நடைமுறையையும் ரோமானியர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. சிலுவையில் அறைதல்ங்கிறது ஆபத்தான எதிரிகளுக்கு கொடுக்கப்பட்ட மிக மோசமான தண்டனையா இருந்திருக்கு. அதாவது மறுபடியும் யாரும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரியான குற்றங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்திருக்காங்க. வலியை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. பலர் அதிகப்படியான இரத்தப்போக்கால உயிரிழப்பாங்க, சிலர் மூச்சு திணறியும் உயிரிழப்பாங்க. சிலுவையில் அறைதலை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு மரணம் ஏற்படாது, அதுதான் மிகுந்த வலியை கொடுக்கும். பைபிள்ல இயேசு 6 மணி நேரம் உயிர் பிழைத்திருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ரோமானிய பேரரசர் 1ஆம் கான்ஸ்டன்டைன் கிபி 4ஆம் நூற்றாண்டுல இந்த சிலுவையில் அறைதல் முறையை ஒழிச்சு கிறிஸ்தவத்தை தழுவினார். கிறிஸ்தவத்தை தழுவிய முதல் ரோமானிய பேரரசரும் அவர்தான். கிறிஸ்தவத்தை சட்டப்பூர்வமானதாகவும் மாற்றினார். ஆனாலும் பிற நாடுகளில் இந்த தண்டனை வழங்கப்பட்டது. 1597ஆம் ஆண்டு ஜப்பான்ல மிஷனரி உறுப்பினர்கள் 26 பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஜப்பானிய கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளான காலத்தின் தொடக்கம் அதுதான்.
இந்த மாதிரியான பயங்கர கடந்த காலங்களை கொண்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் பெயரால செய்யப்படுற தியாகத்தின் சின்னமா விளங்குறது சிலுவைதான். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.